ரம்யா ரங்கநாதன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ சுதர்ஷன் அண்ணா. தேங்க்யூ. சாரி, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், நேம்ஸ் யாரையும் மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுன்னு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்க சசிகுமார் சார், சமுத்திரகனி சார், ரொம்ப நன்றி சார் வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் present media, thank you so much for gracing our event with your valuable presence. And first, I would like to thank Dhanush sir for spotting my talent and giving me this platform. I'm forever grateful. And Million Dollar Studios oda associate ஆகி இந்த படம் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குட் நைட் லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வரிசையில் அன்பே டயானான்னு கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 3 படங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதே வகையில் அன்பே டயானாவும் பெரிய ஹிட் ஆகணும்னு நானும் விருப்பப்படுறேன். அண்ட் யுவராஜ் சார் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ், நரேன் சார், ஷாஜின், அஜித், மணி அண்ணா, கோபால் அண்ணா, விவேக், நாகராஜ் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சச் அமேசிங் ஹாஸ்பிட்டாலிட்டி. Pari, thank you so much for giving me Magic Diana Gonzalez. In the character will always be very, very special to me. And you're an extraordinary writer, director, and an amazing actor. ஜமானா பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது பண்ணிட்டு அப்படியே கான்ட்ராஸ்டாக அன்பே டயானா, such versatility. You're amazingly talented and I hope you reach great heights in life. செட்டுமே ரொம்ப ஜாலியாக வச்சுருந்தீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் இந்த படத்தை. ரொம்ப தேங்க்யூ. நியூ கேசல், அதுக்கப்புறம் ஈரா சரவணன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேற்று உங்கள் ட்வீட் படித்தேன், ரொம்ப மனம் நிறைவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஷெலி சார், thank you so much sir, you're extremely humble, very very talented and very professional to work with as well. And இந்த படம் பற்றி பேசும்போது எல்லாருமே மென்ஷன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார், எங்களையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பரத் சங்கர் சார், எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தொடுவானத்தில் ஸ்பெசிஃபிக்லி என்னோட ஃபேவரட். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ண நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா சார், டப்பிங் பண்ணும்போது நான் எடிட்டிங் பார்த்தேன் அண்ட் ட்ரெய்லரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார், எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். அப்புறம் இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ், ரோஜா மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ ஹவ் ஆல்வேஸ் பின் த ஹியூஜஸ்ட் ஃபேன் ஆஃப் ஹர். அண்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிக்லி அவங்களோட ஸ்மைலுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அண்ட் அவங்களோட டான்ஸ்க்கும் சச் அ கிரேஸ்ஃபுல் டான்ஸர். அண்ட் அவங்க வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினச்சேன். ஷி லுக்ஸ் வெரி டஃப் ஆன் தி அவுட் சைட், ஆனால் ரொம்ப ஃப்ரெஜைல் அண்ட் ஸ்வீட் ஆன் தி இன்சைட். அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேத்தன் சார், நான் அவரோட ஒரு ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த படம் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். யூ ஹேவ் சச் அ கூல் டேட் வைப். ரொம்ப ஜாலியாக இருந்தது உங்களோட இந்த படம் பண்ணது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் வெரி கைண்ட் சார். கோபி அண்ணா, நான் உங்களோட பெரிய ஃபேன். அண்ட் பரிதாபங்கள் மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கும்போது அப்போலேருந்தே நான் உங்களோட பெரிய ஃபேன் அண்ணா. அண்ட் உங்களோட நடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாகவும் இருந்தது, எனக்கு கொஞ்சம் சிரிக்காமல் நடிக்கிறது. பட் எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் ப்ரொமோஷன்ஸும் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட. சார்ன்ட்டேனா, ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா உங்கள் கூட நடித்தது. அதுக்கப்புறம் சுதர்ஷன் அண்ணா, சச் அ கைண்ட் சோல், உங்கள் கூட நடித்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அப்புறம் என்னோட ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலியாக நடிச்சிருக்க எல்லாருமே, நிக்கிலா, இஸ்மத், அதித்தி குட்டி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தி ஏடி டீம். சாரி, கொஞ்சம் லிஸ்ட் பெருசாக இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் எனி ஒன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஹேர் ஸ்டைலிஸ்ட் தமிழக்கா அண்ட் மை அசிஸ்டன்ட் ராஜு அண்ணா. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க 2 பேரும். அண்ட் பிஆர்ஓ அண்ட் டீம் யுவராஜ் சார், அமேசிங் ஒர்க். அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் சொன்னது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கும்போது ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஐடியாஸும். அண்ட் அதுக்கு யுவராஜ் சார் அண்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் யுவராஜ் சாரோட சேர்ந்து நிறைய நியூ ஐடியாஸ் கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வெங்கட்ரமணன், அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அன் அமேசிங் சிங்கர். எங்கள் படத்துலேயும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம்.
அப்புறம் என்னோட கேரக்டர் இந்த படத்துல இந்த கேரக்டர் கொஞ்சம் கிராக் பண்றதும் ரொம்ப ட்ரிக்கியா தான் இருந்தது. ஏன்னா இதோட மீட்டர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கோவம் வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கணும், பட் ஆல்சோ அந்த கேரக்டர் ரொம்ப லைக்கபிளாகவும் இருக்கணும்ன்றது, அது கன்வின்சிங்கா இருக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு மேல இந்த ஆங்கிலோ இந்தியன் ஆக்சென்ட்டும் பண்ணணும்ன்றது. அண்ட் நிறைய எமோஷன்ஸ் இந்த படத்துல இந்த கேரக்டர் மூலியமா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. கோவமா இருக்கட்டும், ஹியூமர் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி, ரொமான்ஸ் எல்லாமே கிடைச்சதுக்கு நான் என்னோட 100% எஃபர்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். அப்புறம் இந்த படம் நான் சென்னையில் பிறந்து வந்தாலும் நான் பெரம்பூர் பக்கம் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் கிடச்சிது. அண்ட் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏரியா. ஐயோ, இவ்வளோ வருஷம் இங்கே இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையேன்னு நான் ரொம்ப ஃபீலே பண்ணேன். இந்த ஐசிஎஃப் காலனி எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி அது ஒரு சுற்றுலா தலமாகவே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள், வட சென்னை சார்ந்த மக்கள் அவ்வளோ ஸ்வீட், ஹம்பிள், வெரி வெரி ஸ்வீட். அங்கே ஷூட் பண்ண போகும்போது ஒரு ப்ரோ சாங் எடுத்தோம். அதை ஷூட் பண்ண போகும்போது வாமா வீட்டில் வந்து உட்காந்துக்கோ, ஃபேன் போட்டா சாப்பிட்றியா எல்லாம் கேட்டாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ், அங்கே வாழ்கிற ஆங்கிலோ இண்டியன்ஸ் அவங்களோடையும் ஏன்னோ பழகின நான். அண்ட் அவங்களும் ரொம்ப ஸ்வீட், வெரி ப்ரோக்ரெசிவ் அண்ட் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிற ஒரு படமாக இது வந்துட்டு இருக்கும். அண்ட் அன்பே டயானா, இது ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாரும் போய் 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அதை நாங்கள் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து தியேட்டரில் 17th of July போய் பாருங்கள். தேங்க்யூ. ஆங்கிலோ இந்தியன் மில்லியன் டாலர் அப்படி கனெக்ட் பண்ண படத்துக்குள்ள தான் இருந்தேன் நான். இல்ல மில்லியன் டாலர் பைபிள். ஸோ ஏன்னா ஏன் வந்து எழுதி எடுத்துட்டு வந்தேன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி விழாக்கள்லாம் எல்லா இயக்குனருக்கும் ஒரு நன்றி தெரிவிப்பு விழா தான். நம்ம ஈஸியாக வந்து அவர் சொன்ன மாதிரி ரிட்டன் டைரக்டட் அண்ட் பர்ஃபார்ம்டு பை அப்படின்னு போட்டு போயிடுறோம். ஆனால் அது வந்து உண்மையாக வர்றதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்க ஒரே மேடை இந்த மேடை தான். அதனால தான் இதை மிஸ் பண்ணாமல் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இதை கொண்டு வந்துட்டேன். இந்த மேடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் என்ன மாதிரி சினிமாவில் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த மேடை எவ்வளோ பெரிய மேடை அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நிறையா பரவாயில்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன ரொம்ப எமோஷ்னல் ஆகிடக்கூடாதுன்னு மட்டும் முயற்சி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு. ஜமா மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தேட்டர்களில் பெருசாக போக முடியாதப்ப ஓடிடியில் பார்த்து இன்னைக்கு அளவுக்கும் அன்பே டயானாவுக்கு கூட அதோட வந்து சம்மந்தப்பட்டு நாங்கள் வந்து ஜமாவை தவற விட்டுட்டோம், அன்பே டயானாவை கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து ரசிப்போம்னு சொல்கிற என் அன்பு தமிழ் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இப்படி எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற இந்த ப்ரெஸ், ஏன்னா இவங்க ஜமாவை பற்றி எழுதுனது வந்து 1-2 கிடையாது, அவ்வளோ பேர் வந்து இது மேலே மிகப்பெரிய அன்பை தெரிவித்தாங்க. இதே பிரசாத்தில் வந்து நான் ப்ரெஷ் ஷோ போட்டப்போ அவங்க என் மேலே காமிச்ச காதல் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ்ஸுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜமா இது பண்ண லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன், அப்புறம் இளையராஜா சார், அவர் அந்த எனக்கு இன்னைக்கு இருக்க சின்ன சின்ன முகவரிக்கு காரணம் இளையராஜா சார் தான். இந்த அன்பே டயானால கூட அவரோட பாட்டு இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பாடல் செனோரிட்டா பாடலை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். தேங்க்யூ இளையராஜா சார். அதுக்கப்புறம் நரன்னு சொல்லி ரைட்டர், அவர் தான் எனக்கு முதல்ல யுவராஜ் ப்ரோவோட இன்ட்ரோவை கொடுத்தாரு. அந்த ஒரு மொமெண்ட், டீ கடையில் இருந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா சொன்னப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி மில்லியன் டாலரில் வந்து அவங்க கதை கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து கால் பண்ணார் யுவராஜ் ப்ரோக்கு. அப்போ யுவராஜ் ப்ரோ வார்த்தை சொன்னார், ஜமா டைரக்டராக நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த அன்பே டயானோட தொடக்க புள்ளியாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ நரன் சார். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கதையில் இந்த என்னோட ஜமாவாகட்டும் அன்பே டயானா ஆகட்டும் நிறையா வந்து ரியல் லைஃப்ல இருந்து நிறைய கதைகளை வந்து எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியாமல் உங்களை எல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் உருவ முடியுமோ அப்படிலாம் உருவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு உறுதுணையாக இருக்க என்னோட நண்பர்கள், என்னோட பெரம்பூர் நண்பர்கள், என்னோட சென்னை புல்ஸ், அப்புறம் அந்த என்னோட காலேஜ் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி, என்னோட ஒய்ஃப் ரொம்ப முக்கியமானவங்க என் லைஃப்பில். அவங்கள நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். என்னோட அப்பா, என்னோட அண்ணா, அதுக்கப்புறம் என்னோட குட்டி எவ்வி, எல்லாருமே நான் இந்த மொமெண்ட்டில் தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய நண்பர் அண்ணன் பாபா மணியை வந்து நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு நம்பும் போது என்னை
நான் சினிமாவுக்கு போகணுன்ற அந்த பாயிண்ட்ல இருந்து என்னை நம்பி இன்னைக்கு வரைக்கும் என் கூடவே இருந்து இந்த கதைக்கு வந்து பெங்களூர் பாபாவை கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி வந்து அந்த கேரக்டர் எடுத்திருக்கேன். தேங்க்யூ பாபாண்ணா. அதுக்கப்புறம் வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். முதல் டெக்னீஷியன் வந்து ஷெலி ப்ரோ, ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ். யுவராஜ் ப்ரோ முதல்ல சொன்ன மாதிரி யுவராஜ் ப்ரோ வந்து ஆரம்பத்தில் என்கிட்ட நிஜமால அதை சொன்னார். அது சொல்லாமல் வேணாமல் என்னோட தயக்கமே இருந்தது. அதை அவரே சொல்லிட்டதுக்கப்புறம் ஆரம்பத்தில் என்கிட்ட சொன்னார், இல்லை ப்ரோ ஆனால் வேற எங்கன்னா நீங்கள் படம் பண்ணுங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், ஒரு பிரச்சனைகள்லாம் வரணும் ப்ரோ. நீங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணலாம், நான் பிரச்சனை பண்ணுறது ஆள் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் என் லைஃப்ல இந்த பாயிண்ட்ல எனக்கு தேவை. நீங்க இப்போ நான் ப்ரமோஷன்ஸ்லாம் என்னோட டெசிஷன் தான், அதுதான் எனக்கு தேவை. அப்போ சரவணன் சார் சொன்ன மாதிரி தான் அவர்கிட்ட ரொம்ப நான் இது பண்ணி சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த அன்பேட என்னோட ஒரு ப்ரமோஷனும் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. ஒரு இடத்துலையும் நம்மளை பார்க்கும்போது அது எல்லாத்துக்குமே வந்து யுவராஜ் ப்ரோ நான் மிகப்பெரிய நன்றி நான் அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். பின்னாடி அவருக்கு வரேன். முதல்ல ஷெல்லி ப்ரோ அவர் சொன்ன உடனே எனக்கு ஓகே ப்ரோ, நான் உடனே போயிட்டு அவர் ஷெல்லி கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று. ஷெல்லி ப்ரோ பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ராமா படமா அப்படி இருக்கும் அப்படின்னா, அவருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னீஷியன். இன்னொன்று அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்கு. கிட்டத்தட்ட அவர் மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு, ராஜு மேனன் கிட்ட வந்து கேமரா படிச்சிருக்காரு. ஸோ வந்து எனக்கு செட்ல ஷெல்லி மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ வந்து உதவியா இருந்தது. அவரும் இந்த படத்தோட ஒரு இயக்குனர் தான் அப்படிங்கறத வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றதுலேருந்து என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது வந்து பார்த்தா தான். ஏன்னா வெற்றிமாறன் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல தொடர்ந்த படங்கள்லாம் கிஷோர் வந்து எடிட்டிங்ல கண்டுபிடிச்சு கொடுப்பாருன்னா, அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னீஷியன். என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தா. நான் பார்த்தா ப்ரோ சொன்னப்போ ஓகே ப்ரோ அவரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன யுவராஜ் ப்ரோக்கு இந்த டைம்ல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பரத், எங்க ராக் ஸ்டார், எங்க டீமோட ராக் ஸ்டார். அவரு அவங்க சொல்ற மாதிரி அதான் சரத் பங்கர். ஏன் அப்படின்னா அவருக்குள்ள இன்னொரு பர்சனாலிட்டி இருக்கும், அவருக்குள்ள பேசிக்கிட்டே ஒன்று பண்ணுவார். இங்க இருக்கிறவர் வந்து பரத் சங்கர், உள்ள இருக்கிறவர் வந்து சரத் பங்கர். ஆனா எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அவரோட ரசிகனாதான் நான் வந்து இந்த இதுக்கு வந்தேன். ப்ரோவும் அதே மாதிரி அவர் தான் ஆப்ஷன் சொன்னார், பரத் சங்கர் போகலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர் ஆப்ஷன் ப்ரோ, நான் கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொன்னோடனே இந்த கதையில வந்து அவருக்கும் சில ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்லாம் இருந்திருக்கு. ஸோ வந்து பயங்கரமான ஒரு மியூசிக் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காரு. நீங்க மாவீரன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, மண்டேலா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, படத்துக்குன்னு ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்றதுன்றது வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி அன்பே டயானாக்கு மியூசிக்கலா ஒரு வேர்ல்டை வந்து அழகா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு பரத். ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு உழைப்பாளி. ப்ரோ சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவார். எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டு சரித்தலை அப்படின்னு வந்து எனக்காக பண்ணி கொடுத்த பரத் ப்ரோக்கு தேங்க்யூ அண்ட் லவ் யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அவர். அதுக்கப்புறம் பாடல்கள் வரும்போது எழுதின ஒரு மோகன்ராஜன் அண்ணா. அதுக்கப்புறம் மோகன்ராஜன் அண்ணாவும் அப்படிதான் நிறைய வந்து பயங்கர க்ளோஸ் காலில் நிறைய டார்ச்சர் பண்ணோம். பட் அழகா வந்து எவ்வளோ அவசரப்படுத்தினாலும் அவர் தமிழ்ல எந்தவித அவசரமும் இல்லாமல் அழகான வரிகளாக வந்து உங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. இதுல எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேவரட்டான இதுனா சேத்தன் சாருக்கு ரோஜா மேம்க்குமான ஒரு சாங் ஒன்று இருக்கும். பியூட்டிஃபுல்லா வந்து அதை எழுதியிருக்காங்க. அதே சமயத்தில் பாடின எல்லாருக்குமே வெங்கட், அப்புறம் இன்னொரு சிங்கரும் பாடியிருக்காங்க, டக்குன்னு அவங்க பேர் ஞாபகம் இல்லை, பத்மபிரியா, அவங்க 2 பேருக்குமே தேங்க்யூ. அப்புறம் முத்தமிழ் அண்ணா, இப்போ நீங்க கேட்ட அந்த சாங் அவர் தான் எழுதினாரு. அதுக்கப்புறம் வந்து பாக்கியம் சங்கர் அண்ணா, ஃபர்ஸ்ட் பெரம்பூர் கானா வந்து அவர் தான் எழுதினாரு. அவங்களுக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ. அதுக்கப்புறம் அபிநந்தினி என்னோட காஸ்டியூம் டிசைனர், அவங்களுக்குமே எனக்காக மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க பார்த்து பண்ணாங்க. ஜமாலியும் அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. தேங்க்யூ அபி. இந்த கதையை வந்து நான் உருவாக்குனதா இருக்கலாம், எழுதுனது கேரக்டர்ஸ் எல்லாமே. ஆனா இதுல நீங்க பாக்குற சிஎஸ்கேவை வந்து உருவாக்குனது யுவராஜ் ப்ரோ தான். ஏன்னா வந்து அந்த கேரக்டருக்காக அவ்வளோ மெனக்கடல்கள் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங்ல இருந்து, ஹேர் ஸ்டைல்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து இப்படிதான் ப்ரோ இருக்கணும், உங்களோட லுக் இப்படிதான் செட் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்காக பார்த்து பண்ணார் யுவராஜ் ப்ரோ. அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோட மேக்கப் மேன் சசி, அப்புறம் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சுதாகர், அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், இந்த ப்ரொடக்ஷன் டீம் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும்.
ஏன்னா வந்து இந்த படம் இவ்வளோ நல்லா வர்றதுக்கும் இவ்வளோ சீக்கிரமா இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த படத்துல யுவராஜ் ப்ரோக்கு வந்து எனக்கு தொடக்கப்புள்ளி அமைஞ்ச சாஜனுக்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் முதல்ல வந்து கதை சொல்றதுக்கான அந்த இது எல்லாமே பண்ணார். அவங்க 2 பேருக்கு தான் நான் நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ரோஜா மேம் சஜஸ்ட் பண்ணதுல இருந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து எனக்கு உறுதுணையா இருந்து பயங்கர சப்போர்ட்டா இருந்து இந்த படத்தை நல்லபடியா பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ண நரேன் சார் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப ரோஜா மேம் வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஒரு சாய்ஸ். தேங்க்யூ. அப்புறம் பரத் சங்கரும் அதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விவேக் ப்ரோ எவ்வளோ வித ஒரு சிலதெல்லாம் ஒரு சில மனக்கசப்புகள் வந்து அவருக்கும் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி இருந்துமே ரொம்ப ஸ்வீட்டா இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ற ரொம்ப சின்சியரான பர்சன். தேங்க்யூ விவேக் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் மணிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பரா சரவணன் சார் சைட்ல இருந்து வந்தாரு. அவர் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு எனக்கு. ஆனா நான் அது தெரியாம ஒரு வாட்டி அவர் வர திட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ சரவணன் சாரோட சொந்தக்கார சார் மன்னிச்சு, அப்பா உங்க மாமா வரணும் சொல்லக்கூடாதாப்பா, நான் அவசரப்பட்டு திட்டேன் அப்படின்லாம் இருந்தது. பட் அதை தாண்டி எனக்காக ஸ்வீட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்த மணிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அஜித்தும் அப்படிதான் எல்லா விஷயங்கள்லயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் நாகராஜன் சார், குட் நைட் நாகராஜன் சார். எப்பயுமே சொல்லுவார் சார், நாகராஜன் சார் 24/7 உங்களுக்கு அவைலபிளாக இருப்பேன் சார் அப்படின்னு. அது வந்து சும்மா வார்த்தைகளுக்காக இல்லை, நிஜமாலே 24/7 உங்களுக்காக வந்து அவைலபிளாக இருப்பார். ரொம்ப மிகப்பெரிய உழைப்பாளி. அவரை கண்ட நிஜமாலே ஆச்சரியமா இருக்கும். இந்த வயசுல எப்படி ஒரு மனுஷனால இவ்வளோ உழைக்க முடியுது, சினிமாக்காக இருக்க முடியுது அப்படின்றத நான் அவருக்கு நிறைய வாட்டி ஆச்சரியமா பார்த்துருக்கேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் முக்கியமா என்னோட டீமை வந்து நான் இந்த நேரத்தில் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு எல்லாம் டீம் மட்டும் பக்கத்துல இருந்தீங்கன்னா வந்துருங்க. ஏன்னா இதுல வந்து என்னன்னா நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது என்னோட டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் டக்கு 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 அப்படின்னு பண்ணாதான் நம்ம ஒரு இதுக்குள்ள நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்த என்னோட கோ டைரக்டர், என்னோட மிகப்பெரிய பில்லர் ராகுல், அப்புறம் என்னோட பிரசாந்த், அப்புறம் இன்னொரு கோ டைரக்டர் ராகேஷ், அசோசியேட் டைரக்டர் கார்த்திக் வீரபாகு, தினேஷ் வாங்க ஸ்டண்டோட வராரு, ராஜன், அவர் எல்லா பேர் சொல்லிட்டு இல்லாதான் இந்த தேங்க்யூ. இவங்களுக்கு நீங்க ஒரே ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் மட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ளீஸ். அதுக்கப்புறம் உதய் சார் மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன் வந்து இந்த படத்துக்குள்ள வந்து சவுண்ட் பண்றதுன்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அமைஞ்சது. நீங்க ட்ரெய்லர்ல கூட பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிருக்கு. தேங்க்யூ உதய் சார். அந்த உதய் சாரோட டீம் ரஞ்சித் அவருக்குமே எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டிஐ கௌஷிக், இந்த நீங்க பார்க்கும்போது விஷுவல்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகா இருந்ததுன்னா அதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ண ஸ்ரீ, அதுக்கப்புறம் ஆனந்த், அதுக்கப்புறம் டிசைனர் கௌதம். ஒரு டிசைனுமே அவ்வளோ அழகா சூப்பரா இருக்கு. இதுக்கு பிரெயினா இருக்கிறதுமே அதுவுமே யுவராஜ் ப்ரோ தான், அதையும் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமா ஒருத்தரை பத்தி சொல்லணும். ஒரு சில நேரத்துல இந்த ஒரு காமெடி கதை அப்படின்னும் போது இதோட நரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து போய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நரேட் பண்றோமோ நம்ம சிரிக்க கூடாது, அதை கேட்டு மற்றவங்க சிரிக்கணும். ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் வந்து நரேஷன். நான்லாம் போயிட்டு ஒருத்தவங்க கிட்டலாம் நரேஷன் கொடுத்து 2 மணி நேரம் சிரிக்காம அந்த மன உளைச்சலுக்குலாம் ஆளாக்கி அனுப்பியிருக்கிறாங்க. லைஃப்ல மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படி ஒரு மொமெண்ட். ஆனா ஒரு சில பேர்கிட்ட நான் கொடுத்த நரேஷன் வந்து என் லைஃப் டைம் ஃபுல்லா செரிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் வந்து நான் சரவணன் சார் கிட்ட கொடுத்த நரேஷன் தான். ஏன்னா அந்த கதையை 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிறுத்தி சொல்லுவாரு. அவர்கிட்ட கதை சொல்றது கஷ்டம் தான். இப்படி பாராட்டுறது ஒட்டுமொத்தமா வச்சு பாராட்டலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிறுத்தி பாராட்டிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவாரு. ஒரு நிமிஷம், இந்த கேரக்டர் எப்படி தம்பி, ஐயோ சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு 5 நிமிஷம் கழிச்சு, தம்பி எப்படி தம்பி சார் ஓகே 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 போலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அவர் நரேஷன் கேட்டதுல இருந்து யுவராஜ் ப்ரோ கிட்ட அவர் கொடுத்த நம்பிக்கை, அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அவர் கொடுத்த நம்பிக்கை, அவங்க வீட்டம்மாவும் அவங்களும் வந்து இன்னும் அவங்க ஆபீஸ் போனப்ப படம் பார்த்துட்டு ஆரத்திலாம் எடுத்து சால்வெல்லாம் போட்டாங்க. எனக்கு லைஃப்ல வந்து மறக்கவே முடியாதது. அந்த அளவுக்கு மிகவும் அன்பானவர்கள் அவங்க. அப்படி அன்பானவர்கள் வந்து இந்த படம் மூலமா அறிமுகமா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்புறம் சத்யா மேம், இந்த இவங்க வந்து திடீர்னு யுவராஜ் ப்ரோ வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்க வந்து இன்வெஸ்டர் கிட்ட போய் நரேஷன் பண்ணோம். ஐயோ இன்வெஸ்டரா, இவங்கெல்லாம் சிரிப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே, நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்சு ஏமாத்திட்டோம். அப்படியே ஷூட்டிங் போயிடலாம். இப்ப இன்வெஸ்டர் கிட்ட இவங்க சிரிக்கலன்னா ஒருவேளை படம் பண்ணலன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க கிட்டயும்
வந்து ஒரு ஒரு பெரிய நரேஷன். அங்க போனா ஒரு மேம் ஐஏஎஸ் அகாடமி வச்சிருக்க மாதிரி ஃபுல் ஐஏஎஸ் ஆபீசர் ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒரு 7-8 பேர் உட்காந்துட்டாங்க. எனக்கு ஒரு பயமாயிருச்சு. நான் எப்படி நானும் விவேக் ப்ரோ தான் உட்காந்துருந்தோம். ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. ஆனா அதை தாண்டி அவங்க வந்து அந்த கதையை வந்து அப்படி ஃபேமிலியா வந்து எனக்கு ரசிச்சாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். என் மேல வச்சிருக்க நீங்க இந்த நம்பிக்கையில இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். கரிகாலன் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா படம் முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துச்சு. கூட இருக்கவங்க எல்லாரும் கருத்து சொல்லணும். மற்றவங்க சொல்ற கருத்து கூட இல்லை இந்த கதையில் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்காக அந்த இடத்துல நின்னாரு. தேங்க்யூ சார். அதை வந்து மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டியது, நான் நிறைய நன்றிகள் இந்த ஓவரால் ஸ்பீச்லேயே திரும்ப அவரை பற்றி சொல்லியிருப்பேன். பட் நான் அவரை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லி தான் ஆகணும். என்னோட பிரதர் யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஜமா முடிச்சுட்டு நான் நிறைய பேர்கிட்ட போய் கதை சொன்னேன். நிறைய விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா, நீங்கள் டைரக்ட் மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த கதையை வந்து கேட்கும் போது. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க டைரக்ட் பண்ணுங்க, வேற எதனா ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் தொடர்ந்து வந்து அது நம்ம வந்து பயணம் இது கிடையாது, நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தேன். அப்போதான் வந்து யுவராஜ் ப்ரோவோட அறிமுகம் கிடச்சி அவர்கிட்ட போய் நான் நரேட் பண்ணேன். நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல, நான் நரேட் பண்ணி முடிச்ச அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க தான் ப்ரோ இந்த படத்துக்கு ஹீரோவா பண்றீங்க அப்படின்னு என் மேல நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இவ்வளோ பேர் கவனிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அவர் கொண்டு வந்திருக்காருன்றது வந்து நான் சின்ன வார்த்தைகளில் வந்து அந்த விஷயத்தை வந்து என்னால் விவரிச்சிடவே முடியாது. நான் அவர்கிட்ட முதல்ல சொன்னது தான், நான் ஒரு ப்ராமிஸ் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ கண்டிப்பாக நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச படமாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து சினிமா, நான் இன்றைக்கும் பிலீவ் பண்ணுறேன், சினிமா இஸ் அ கொலாபரேட்டிவ் மீடியம். அதை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒருத்தனோட ஐடியாவும் ஒருத்தனோட இது மட்டுமே இங்கே வேலை செஞ்சால் அந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வராது. எல்லா மூலைகளும், ஏன்னா எல்லார் பின்னாடியும் எல்லாரோட உழைப்பும் எனக்காக ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. அது வந்து அப்படி ஒரு விஷயத்த நான் என்றைக்குமே வந்து தவிர்க்க விரும்பவே மாட்டேன். அந்த மாதிரி அவர் கொடுத்த ஒவ்வொரு இன்புட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முத்தான ஒரு இன்புட் தான். நான் ஷெல்லி ப்ரோ சொன்ன மாதிரி ஷெல்லி, பரத், பார்த்தா எல்லாருமே அதே மாதிரி யுவராஜ் ப்ரோவும் இந்த படத்தோட ஒரு டேரக்டர் தான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ யுவராஜ் ப்ரோ. அதுக்கப்புறம் என்னோட நடிகர்களை வந்து நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து சேத்தன் சாரை நம்ம காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னப்போ நிறைய எனக்கே ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் இருந்தது. அதை தாண்டி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. என்ன டவுட் இருந்ததுன்னா, சார் ரீசெண்ட் டைம்ல பயங்கர டெரராக வந்து நம்ம பார்த்துருப்போம். எல்லாரும் சொல்ற மாதிரி பயங்கர கொடூரமான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பாரு, ஜமாலையும் சரி விடுதலையிலையும் சரி. ஆனா இப்படி ஒரு ரோல், ஒரு பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. முதல் 3 நாள் நானுமே லைட்டா அவர்கிட்ட கொஞ்சம் குழப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜை கொண்டு வந்தாரு. நான் இன்னைக்கு எவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணாலும் அந்த எல்லா எக்ஸாஜரேஷனும் உங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சேத்தன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட கதை. அந்த அம்மா தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அவங்கள மீறி தான் இந்த கதை வந்து நடக்கணும். அப்படி ஒரு அம்மா வரணும்னுப்போ ரோஜா மேம் உள்ள வந்தாங்க. நான் அந்த போஸ்டர்ல பார்த்து பயங்கர டெரர் அப்படின்னு நினைச்சேன். ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன். அவங்களுமே வந்து அவ்வளோ பெரிய ஆளுமையா இருந்தாலும் எங்களுக்காக நாங்கள் சொன்னபடி அழகா எங்களுக்காக பண்ணி அந்த வக்கலம் காசரலாக்கு உயிர் கொடுத்ததுக்காக ரோஜா மேம்க்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் பெங்களூர் பாபா, மை டியரஸ்ட் கோபி பிரதர். ஏன்னா இப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரசிகனாக தான் போய் அவர்கிட்ட நான் கதை சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அவரோட ரசிகன் தான். இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பெங்களூர் பாபா ரொம்ப ரொம்ப டஃபஸ்டான ஒன்று. ஏன்னா வந்து இது வரைக்கும் பழக்கப்படாத ஒரு ஸ்லாங்கு. என்ன வேணா சொல்லிடலாங்கிறது ஒரு இது இருந்தாலுமே அது சரியா பண்ணணும் அப்படிங்கிற இருந்தப்ப ஒரு டவுட் ஒன்று இருந்தது. அதை வந்து ரொம்ப பிரில்லியண்டா வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. நாங்கள் முன்னாடி போட்ட ஷோஸ்லாம் அவருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தனியா இருந்தது. நீங்க எல்லாருமே பெங்களூர் பாபாவை பயங்கரமா கண்டிப்பா என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா நடிச்ச அன்பு தம்பி சுதர்ஷன் காந்தி சிரஞ்சீவியா பண்ணியிருக்காரு. அவருக்குமே மிகப்பெரிய நன்றி. இஸ்மத் பானு, அவங்களும் என் அக்காவா நடிச்சிருக்காங்க. நான் கடைசியில கூப்பிட்டேன், அவங்க எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் அதித்தி கலையரசன் டார்லிங், அந்த குழந்தை, அவங்களுக்குமே வந்து எனக்கு இது வரைக்கும் ப்ரொடியூசர் கூட அவ்வளோ கேள்வி கேட்டது கிடையாது. ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல 450 கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணி இருந்தாலும் நடிச்சு கொடுத்த அதித்திக்கு மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு காஸ்டர் டயானா,
ரம்யா ரங்கநாதன் அவங்கள வந்து அஹ், நான் கிரேட்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த படத்தை ஷார்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடிக்கணுன்ட்டு அது எனக்கே ஒரு டாஸ்காக தான் இருந்தது. அப்படி இருந்தப்ப அவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டமான ஸ்கெடியூல்ஸ்லாம் வந்து ஷூட்டில் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்போலாம் வந்து எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக எங்களுக்காக வந்து அவங்க நடிச்சு கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ரம்யா. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது என்னோட இனிய பெரம்பூர் மக்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் படமாக இந்த அன்பே டயானா இருக்கும். என்றைக்குமே காலத்துக்குமே வந்து பெரம்பூர் மக்கள் ரொம்ப ரசித்து சிலாகிச்சு அவங்க எடுத்து வச்சுக்கக்கூடிய படமாக இந்த அன்பே டயானா வந்து இருக்கும். நீங்கள் அது இந்த கதைக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருமே தெலுங்கு ஃபேமிலி, அதுக்கப்புறம் எனக்கு ஆங்கிலோ இந்தியனில் வந்து ஜூட் ராக்லி எல்லாருமே எனக்காக இந்த கதைக்காக நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கடைசியாக மக்கள் திரும்பவும் சொல்கிறேன், மொதல் படம் தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கல. ஆனால் இந்த படம் நீங்கள் தியேட்டரில் போய் எனக்காக கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நிறைய பாரிக்கு வந்து நிறைய யுவராஜ் வந்து வாய்ப்புகளுக்கு வந்து கொடுப்பாங்க, வாய்ப்பு கிரியேட் ஆகும். இந்த மேடையை வந்து இன்னும் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஜூலை 17 உங்கள் அபிமான திரையரங்குகளில் அன்பே டயானா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.